வணக்கம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணை போல் உடை உடுத்தவோ, அலங்காரம் செஞ்சுக்கவோ, நடக்கவோ, ஒரு பெண் செய்யக்கூடிய வேலைகளை செய்யவோ விரும்புறதில்ல. காரணம், ஒரு ஆண் பெண்ணை தன்னை விட தாழ்வாக நினைக்கிறான். ஆனால் பெண்கள் என்ன செய்கிறோம்? ஆண்களை போல் உடை உடுத்திக்க ஆசைப்படுறோம். ஆண்களை போல் சிகை அலங்காரம் செஞ்சுக்க ஆசைப்படுறோம். நடை, உடை, பாவனைன்னு அத்தனையிலுமே ஆண்களை பின்பற்ற ஆசைப்படுறோம். அப்போது ஒரு பெண் தன்னையே ஒரு ஆணை விட தாழ்வாக நினைக்கிறான்னு தானே அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆண் தான் பெண்ணை அவமானப்படுத்துகிறானா, இல்லை ஒரு பெண் தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிறாளா? ஆண்களை போல் உடை உடுத்துறதையோ, சிகை அலங்காரம் செஞ்சுக்கிறதையோ எதிர்க்கிறது என்னோட நோக்கம் இல்லை. அதை செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டிடியூடு இருக்கு இல்லையா? அந்த ஆட்டிடியூடு என்னங்கிறது தான் என்னோட கேள்வி. ஒரு பெண்ணை போல் நடந்துக்கிறத ஒரு ஆண் அவமானமாக நினைக்கிறான். ஆனால் ஒரு ஆணை போல் நடந்துக்கிறத பெண் பெருமையாக நினைக்கிறா. ஏன் அப்படி? இந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கலாமா? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.